ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். IQoo அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் IQoo Z6 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக IQooவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரியுமா, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய AnTuTu ஸ்கோர் என்ன, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்களையும் அவங்க கேட்டுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்காங்க. பட் கொஸ்டினை கேட்டதோட நிறுத்திட்டாங்க. இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த IQoo Z6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இப்போதைக்கு கிடைக்கல. ஒரு சில ஸ்பெக்ஸ் மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஒரு சில விஷயங்களை இப்போதைக்கு அசியூம் பண்ணி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த அசியூம்டு ஸ்பெக்ஸ் அண்ட் லீக்டு ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிசைனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கல. இது என்ன மாதிரியான அவுட்லுக்கோட வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6.58 இன்ச்சஸில் சூப்பர் ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் ஆஃப்கோர்ஸ் IQoo அப்படினாலே கண்டிப்பா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அந்த வகையில் இங்கேயும் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறாங்க. அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்பாக்ஸில் 33 வாட்ஸ்க்கான அடாப்டர் சார்ஜரோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. என்ன ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் சொன்ன ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த IQoo Z6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ராசஸர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி IQoo Z6 அப்படின்னு ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஒரு 5G சிப்செட் தான். அண்ட் இந்த சிப்செட்டை பேக் பண்ணி 15000 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் அந்த ஸ்னாப்டிராகன் 695 விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த IQoo Z6 உடைய ஒரு ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன். அப்படி இருக்கும்போது அதை விட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் IQoo Z6ல யூஸ் பண்ண ஸ்னாப்டிராகன் 695 விட இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் சிப்செட்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்ற இந்த சிப்செட்டை சொல்லலாம். இதுதான் அதுக்கு அடுத்து பவர்ஃபுல்லாக இப்போ மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன சிப்செட்டாக இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்னாப்டிராகன் 778Gக்கான சிப்செட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அசியூம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த சிப்செட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த ஸ்னாப்டிராகன் 778Gக்கான சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க பேக் பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அது ஒரு பாசிட்டிவான ஃபீச்சராக தான் இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஸ்னாப்டிராகன் 778G அப்படின்றது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் என்னன்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே கொஞ்சம் ஓவர் பிரைசிங்க்கு லான்ச் பண்ணாங்க. அபோவ் 25K அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்த சிப்செட்டை எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை கம்மியான பட்ஜெட்டுக்கு ஸ்னாப்டிராகன் 778Gயோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பேக் பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த IQoo Z6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஃபீச்சராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க அப்படின்றத. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவை பற்றியெல்லாம் இப்போதைக்கு பெருசாக நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. என்ன மாதிரியான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு வெளில வரல. பட் மோஸ்ட்லி செல்ஃபி கேமரா நமக்கு தெரிஞ்சது தான் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன அப்பச்சர் வேல்யூ, என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வித்தியாசம் இருக்காது. மோஸ்ட்லி யூஸ்வலான அந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ இல்லை டெப்த் சென்சார், இந்த மாதிரியான ஒரு 3 கேமரா செட்டப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. பட் இந்த 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் அவங்க என்ன சென்சார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். மேபி ஏதாவது புது சென்சாரை எடுத்துட்டு வரலாம். ரீசெண்டாக ரியல்மிலாம் கூட கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ரியல்மி அண்ட் ரெட்மிலாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை கம்மியான பட்ஜெட்டுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மேபி IQooவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்படி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் ரீசெண்டாக ரியல்மி 9 Pro Plusல பண்ண மாதிரி இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் மட்டும்தான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வேலை செய்யும், வீடியோக்கெலாம் வேலை செய்யாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே, அந்த மாதிரிலாம் கொடுக்காம ப்ராப்பரான ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகிற மாதிரினா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் பார்ப்போம் என்ன மாதிரியான கேமரா செட்டப்போட கொடுக்க போகிறாங்க, நம்ம சொன்ன மாதிரியான கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுதா, இல்லை வேறு ஏதாவது புதுசாலாம் கொடுக்க போகிறாங்களா, எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு பெரிய அப்டேட்ஸ் எதுவும் கேமராவை பற்றி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை.
மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான். எப்படியும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுப்பாங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மோஸ்ட்லி இருக்கும். லிக்விட் கூலிங் டெக்னாலஜி தான் மோஸ்ட்லி கேமிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே தெரிஞ்சுப்போம். ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்லக்கூடிய ப்ரைஸிங் மோஸ்ட்லி அண்டர் 25K பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பட் நான் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸிங் 20,000 to 22 இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு வேளை இந்த 20K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாம இந்த வீடியோவில் சொன்ன இதே ஸ்பெக் ஷீட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். Snapdragon 778G 20K பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அது போக AMOLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதனால் 20K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு IQoo Z6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். பட் அஃபிஷியலாக என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி IQoo அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிற இந்த IQoo Z6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றின உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அண்ட் என்ன பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.